சிவாஜி கணேசனை போன்ற ஒரு நடிகரை உலகம் பார்த்ததில்லை. அந்த நடிகரை கேலியும் கிண்டலும் செய்துதான் உங்கள் நிகழ்ச்சிகள் இந்த இதயத்தை எங்காவது யாரிடமாவது பகிர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. யாரிடம் பகிர்வது? ஒரு சில பாடல்கள் கேட்டதுமே நம்மை மெய்மறக்கச் செய்துவிடும் பாடல்கள். அதிலும் சிவாஜி கணேசனின் நடிகர் திலகத்தின் பல்வேறு பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையை உரசிச் செல்லக்கூடிய பாடல்களாகவே இருக்கின்றன. அப்படி ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த பாடல் என்ன, அந்த பாடல் சொல்லும் செய்தி என்ன தெரிந்து கொள்ளும் முன் நம்முடைய குழலி மீடியா டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடலின் நீல நிற மேற்பரப்பிலே ஒரு வெள்ளை படகு. அந்த படகிலே நாயகன் நின்று கொண்டு தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் எடுத்துரைப்பது போன்ற ஒரு பாடல். யாரிடமும் சொல்ல முடியாத விஷயங்களை இந்த காற்றிடம் சொல்லலாம், கடல் அலையிடம் சொல்லலாம், ஏதோ அங்கே பறந்து செல்லும் பறவைகளிடம் சொல்லலாம் என்று அந்த நாயகன் அந்த படகின் மேற்பரப்பிலே நின்று பாடுகிறான். யார் அந்த நாயகன்? நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் அந்த நாயகன். அவரை விட இப்படிப்பட்ட உணர்வுகளை முகபாவத்தால் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் இன்னொருவர் இந்த உலகத்திலேயே கிடையாது. அழகான அந்த உணர்வு பூர்வமான பாடலை மிகச்சிறப்பாக நடித்து இன்னும் மெருகூற்றி இருப்பார் நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள். என்ன பாடல்? தியாகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்லவர்க்கெல்லாம் பாடல் தான் அந்த பாடல். அதிலும் அந்த தொடக்க ஹம்மிங் இருக்கிறதே, இந்த ஹம்மிங் கேட்டவுடனேயே பாடலுக்குள் நம்மை ஈர்த்து வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஹம்மிங்கை தொடங்கி இருப்பார் டி.எம். சௌந்தரராஜன் ஏழிசை வேந்தர் அவர்கள். ஏழிசை வேந்தர் என்றால் மிக பொருத்தம். இந்த ஒரு ஹம்மிங்கிலேயே அது தெரிந்து போகும் எந்த அளவிற்கு பாடியிருக்கிறார். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு டிஎம்எஸ் பாடினால்தான் பொருத்தமாக இருக்கும் என்பது எழுதப்படாத விதி. அதிலும் இந்த பாடல் இன்னமும் குழைவாக அந்த உள்ளத்து இயக்கத்தை அப்படியே எடுத்துச் சொல்லும் விதமாக அமைந்திருக்கும். சிறப்பான பாடல். பாடலுக்கு இசைஞானி இளையராஜா. பாடியவர் நம்முடைய ஏழிசை வேந்தர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். நடித்ததோ நடிப்பின் இமயம் சிவாஜி கணேசன் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாடல் அது. பாடலின் தொடக்கம் மிக அற்புதமாக இருக்கும். அதற்கு முன்னாக இந்த படத்தின் கதையை சற்றே பார்க்கலாம். தியாகம் படத்தின் கதை, ஒரு இளைஞன் ஒரு ஊரிலே நன்கு படித்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இளைஞன், அவனுடைய காதலில் விதி விளையாடுகிறது. அந்த காதல் எப்படி ஆகிறது என்றால், ஒரு சந்தேகத்தின் பேரில் இவரை காவல்துறையினர் கைது செய்து சென்று விடுகிறார்கள். இவர் குற்றவாளி என நினைத்து கொண்டிருக்கிறாள் காதலி. ஆனால் இவரோ நிரபராதி. அந்த நிரபராதியின் மனது பிறர் குற்றவாளி என்று சொல்லும் போது எந்த அளவிற்கு கொதிக்கும், எந்த அளவிற்கு அது பாடுபடும் என்பதையெல்லாம் படம் முழுக்க நம் நடிகர் திலகம் அவர்கள் மிகச்சிறப்பாக நடித்திருப்பார். அதே சூழல்தான் இந்த பாடலுக்கும். காதலி சந்தேகப்படுகிறாள், இவருக்கு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறது என்றும் இவர் நிறைய குற்றங்களை செய்திருக்கிறார் என்றும் சந்தேகப்பட்டு அந்த நாயகனிடமிருந்து விலகி இருக்கிறார். ஆனால் அந்த மென்மையான மனமோ அதையெல்லாம் செய்யவில்லை. குற்றங்களுக்கு அப்பாற்பட்டது அந்த தூய்மையான மனம். அந்த மனதை நாயகி சந்தேகப்படுகிறாள். அதை விளக்குவதற்கு எத்தனை முயன்றும் முடியவில்லை. அப்போதுதான் இந்த பாடலை மேல்தளத்திலிருந்து பாடுகிறான் நாயகன். அந்த படகின் மேல்தளத்திலிருந்து கடல் கேட்கிறது, கடலின் அலைகள் கேட்கின்றன, காற்று கேட்கிறது, பறவைகள் கேட்கின்றன. கடைசியில் அந்த நாயகியும் கேட்கிறாள் அந்த பாடலை. இதுதான் அந்த பாடலின் சூழல். மிக அற்புதமான ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கும். பாடலின் முதல் இருக்கக்கூடிய அந்த பல்லவியை பார்க்கலாம். பாடல் இப்படித்தான் தொடங்கும். அந்த ஹம்மிங்குக்கு அடுத்து
மிகச்சிறப்பாக தொடங்கும். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா என்று பல்லவி தொடங்கும். இந்த பல்லவியிலே நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இரண்டு சாட்சிகள் தான் ஒரு மனிதனை எப்போதுமே பின்தொடர்ந்து வரும். ஒன்று தெய்வத்தின் சாட்சி, இன்னொன்று அவனது மனசாட்சி. இந்த இரண்டும் உண்மையாக இருக்கும்போது பிற சாட்சிகள் எல்லாம், பிறர் சொல்லக்கூடிய சாட்சிகள் பொய் சாட்சிகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த இரண்டுமே வெளியே தெரிவதில்லை. மற்றவர்கள் சொல்லும் சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதிமன்றமோ காவல்துறையோ தெய்வத்தின் சாட்சியையோ மனசாட்சியையோ ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த காதலியும் அப்படித்தான் இருக்கிறாள். இவனுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். சொல்கிறான், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. இதுதான் வாழ்க்கை முழுவதும் பின்தொடரக்கூடிய சாட்சி. இந்த சாட்சியை நீ நம்பு என்கிறான். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் அதுதான் தெய்வத்தின் காட்சியம்மா என்கிறான். ஒரு கல்லை நாம் பார்க்கிறோம், ஆனால் கையெடுத்து கும்பிடுகிறோம். இங்கே கல்லை கும்பிடுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள், தெய்வங்களாக நினைத்து. ஒரு காலத்திலே சூரியனை கும்பிட்டோம், சந்திரனை கும்பிட்டோம், விண்மீன்களை கும்பிட்டோம், இன்னும் இருக்கக்கூடிய இயற்கையெல்லாம் கும்பிட்டோம் கடவுளாக நினைத்து. இப்போதும் கூட ஒரு கல்லை வைத்துவிட்டு அந்த கல்லை நம்பிக்கையோடு பார்த்தால் அது தெய்வமாகிறது, நம்பிக்கை இல்லை என்றால் அது கல்லாகிறது. எவ்வளவு அழகான வரிகள் கவியரசர் கண்ணதாசனுக்கு சொல்லவா வேண்டும். மிகச்சிறப்பாக இந்த பாடலின் பல்லவியை அமைத்திருக்கிறார். அதே போல அடுத்த சரணம் மிகச்சிறப்பான ஒரு சரணம். தன்னுடைய உள்ளத்தை அப்படியே எடுத்து வைக்கிறான் நாயகன். நான் தவறுகள் அற்றவன், என் மீது தவறுகளை திணித்திருக்கிறது இந்த உலகம் என்பதை சொல்லும் விதமாக அந்த முதல் சரணம் அமைந்திருக்கும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. முதல் சரணம் மிக அழகான ஒரு சரணம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமல்ல, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா. இந்த வரிகள் ஒரு இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள். கம்பராமாயணம் தமிழின் அழகு பொருந்திய ஒரு இலக்கியம் என்றால் கம்பராமாயணம் காப்பிய இலக்கியம். அந்த கம்பராமாயணத்திலே ஒரு படலம் வருகிறது, நகர் நீங்கு படலம் என்று ஒரு படலம். அந்த படலத்தில் இருக்கக்கூடிய வரிகள் தான் இந்த வரிகள். என்ன சூழலுக்கு அந்த வரிகள் கம்பராமாயணத்தில் எழுதப்பட்டன என்றால், ராமனுக்கு முடிசூட்டு விழா என்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ளாத கைகேயி தசரதனிடம் சென்று வரம் வாங்குகிறாள். ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று. உண்மையான பட்டத்துக்குரியவன் ராமன். ஆனால் தந்திரமாக கைகேயி சென்று தசரதனை சந்தித்து இவ்வாறு வரம் பெற்று விடுகிறான். அப்போது இதை கேள்விப்பட்ட லக்ஷ்மணன் ராமனை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றதுமே அண்ணன் மீது மிகுந்த பாசம் கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மணன் கைகேயியை கொள்வதற்காக வாளை உருவிக்கொண்டு அப்படியே பாய்கிறான். அப்போது ராமன் தடுத்து நிறுத்துகிறான். ராமன் சொல்வதாக அமைந்த பாடல்தான் இந்த பாடல். அந்த கம்பராமாயணத்திலே அந்த நகர்நீங்கு படலத்திலே வரக்கூடிய அந்த பாடல் என்னவென்றால், நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டது என்கிறான் லக்ஷ்மணன்.
மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன். நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, அற்றே பதியின் பிழையன்று பயந்து நமை புறந்தால் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டன என்கிறான் ராமன். லக்ஷ்மணனை பார்த்து ராமன் கேட்கிறான், நதியில் நீர் இல்லாமல் போவது நதியின் பிழை இல்லை. நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, புனல் என்றால் நீர் என்பது பொருள். இந்த நறுமணமிக்க இனிய நீர் நதியில் இல்லாமல் போவது நதியின் பிழை அன்று. மழை பெய்யாமல் போவதும் அந்த நதிக்கு வந்து சேராமல் இருப்பதும் தான் பிழை. பதியின் பிழை என்று, இங்கே பதி என்று குறிப்பிடப்படுவது தசரதன். அவனுக்கு வரம் கொடுத்தானே கைகேயிக்கு, அந்த பதியின் பிழையும் இல்லை இது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான், நான் உனக்கு 2 வரங்களை தருகிறேன், வேண்டிய நேரத்தில் கேட்டுக்கொள் என்று. அந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறாள் கைகேயி. அதனால் அந்த தசரதனின் பிழையும் அன்று. பயந்து நம்மை புறந்தால் நம்மையெல்லாம் காப்பாற்றி வளர்த்தாளே அந்த சிற்றன்னையாகிய கைகேயின் பிழையும் அன்று. பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழையும் அன்று. இப்படி சரியான நேரத்தில் கேட்டு விட்டாளே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அவளின் அந்த அறிவின் பிழையும் கிடையாது. மகன் பிழை என்று. இது பரதனின் பிழையா, கைகேயி மகனாகிய பரதனின் பிழையா என்றால் பரதனின் பிழையும் கிடையாது. இது யாருடைய பிழை? விதியின் பிழை. இது நமக்கு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட விதியின் பிழை. அதனால் தான் இது நிகழ்ந்தது. இதற்காக நீ ஏன் கைகேயி மேல் சினந்து கொண்டு வாளெடுத்து பாய்கிறாய் என்று லக்ஷ்மணனை ராமன் கேட்கிறார். இந்த வரிகளைத்தான் கவியரசர் எளிமைப்படுத்தி இந்த பாடலில் சேர்த்திருக்கிறார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. சரியாக கம்பராமாயணத்தினுடைய வரிகளை மிக எளிமைப்படுத்தி இந்த பாடலில் சேர்த்திருக்கிறார். ஒரு அண்ணன் தம்பிக்கு சொன்னதை நாயகன் தன்னுடைய நாயகிக்கு சொல்வதாக மாற்றி மிக அழகாக பொருத்தி இருக்கிறார் நம்முடைய கவியரசர். அடுத்து 2வது சரணம். 2வது சரணத்தில் இருக்கக்கூடிய வரிகளும் மிக அழகான வரிகள். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. இதைவிட ஒரு மனிதன் தான் தவறில்லாதவன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, ஒரு துளி கூட ஆண்டவனீர் அறிய நெஞ்சத்தில் வஞ்சமில்லை. அவனன்றி எனக்கு யாரும் துணையும் இல்லை. அந்த ஆண்டவன் இல்லாமல் வேறு யாரும் எனக்கு துணை இல்லை. உலகமே எனக்கு எதிராக நிற்கிறது, சாட்சிகள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கின்றன, ஆண்டவன் மட்டுமே துணை என்கிறான் அந்த நாயகன். நான் தவறற்றவன் என்பதை புரிந்து கொள், எனக்கு வேறு வழியே கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இறைவன் மட்டும்தான். ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்றி எனக்கு வேறு துணையும் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. மனிதனாகிய நான் அழுது கொண்டிருக்கிறேன், தவறுக்கு துணிந்த எந்த மனிதனும் அழுவதில்லை. தவறு என்று தெரிந்தாலும் அழுவதில்லை. தவறு செய்ய துணிந்தவன் கண்களில் கண்ணீர் இருக்காது, கல் நெஞ்சமாக இருக்குமே தவிர கண்ணீர் இருக்காது. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. வானம் என்றாவது மண்ணில் விழுவதை பார்த்திருக்கிறாயா? வானம் மண்ணில் விழுந்து பார்த்திருக்கிறாயா? பிறகு எப்படி நான் குற்றவாளி என்கிறாய்? என் மீது எப்படி குற்றத்தை சுமத்துகிறீர்கள்? வானம் மண்ணில் விழுந்ததில்லை, நானும் தடுமாற மாட்டேன், நானும் தவறு செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை அங்கே நாயகன் அளிக்கிறான். அழகான பாடல். முடியும் போதும் அப்படியே அமைதியாக சென்று முடிகிற ஒரு பாடல். 1978 வெளிவந்த திரைப்படம் இது. வங்காள மொழி திரைப்படமான அமானுஷ் என்னும் திரைப்படத்தின்
தழுவல் தான் இந்த படம். என்றாலும் கூட அந்த படத்தின் பாடல்களை விட, அந்த படத்தில் நடித்த நடிகர்களை விட இந்த படத்தில் நம் பாடல்கள் சிறப்பாக இருக்கும். நடிகர் திலகத்தின் நடிப்பு நிச்சயமாக எல்லோரையும் விட சிறப்பாக இருக்கும். அந்த படத்தை விட அற்புதமான படம் தியாகம். அதேபோல் இந்த பாடலை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கும் இந்த இதயத்தை எங்காவது யாரிடமாவது பகிர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். யாரிடம் பகிர்வது? யாரிடம் சொன்னாலும் அது ஒன்று கேலியாக சென்றுவிடும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பின்னால் தூற்ற ஆரம்பித்து விடுவார்கள். நம்மை பற்றி யாரிடம்தான் சொல்வது? நல்லதுணை ஏதுமில்லை. யாரிடம் எந்த செவிகளும் உண்மையை ஏற்க தயாராக இல்லை. எந்த செவியிடம் போய் நம் உண்மையை சொல்வது? அதனால்தான் இதோ நிறைந்து கிடக்கக்கூடிய இயற்கையிடம் சொல்கிறேன் என்கிற பெயரிலே அப்படியே அந்த கடல் அலைகளில் மிதக்கக்கூடிய படகுகளில் அப்படி நின்று கொண்டு நாயகன் அந்த பாடலை பாடுவதாக இந்த காட்சி அமைத்திருக்கிறார்கள். அற்புதமான இந்த பாடலை மிகச்சிறப்பாக நாமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்று வரை பல தலைமுறைகளை கடந்துவிட்ட பிறகும் கூட இன்றும் இந்த பாடல் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் இதில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்துகள், பாடப்பட்ட விதம், நடிகர் திலகத்தின் நடிப்பு, படமாக்கப்பட்ட விதம் என்று எல்லாமே இதிலே அடங்கிவிடும். அன்பிற்குரியவர்களே, இதிலே நடிகர் திலகத்தின் சிகை கூட நடிக்கும், முடி கூட நடிக்கும் என்று சொல்லலாம். ஒரு விதமான வித்தியாசமான சிகை அலங்காரம், மீசை கூட சற்றே அப்படி இறங்கி இருப்பது போல் அந்த ஒரு தோற்றம். ஒரு பூ போட்ட சட்டை அணிந்து கொண்டு அந்த படகிலே சிவாஜி கணேசன் நிற்கும் போது உண்மையிலேயே ஒரு நொந்து போன ஒரு மனிதன் அப்படியே தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துவதற்காக நிற்பது போன்றே தோன்றும். அப்படிப்பட்ட சூழலில் எடுக்கப்பட்ட இந்த பாடல். அன்பிற்குரியவர்களே, சிவாஜி கணேசனின் பல பாடல்களையும் இன்னும் பல நடிகர்களின் பாடல்களையும் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் பழைய நடிகர்களை, பழைய பாடல்களை, பழைய திரைப்படங்களை கிண்டலும் கேலியுமாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதை ஒரு நிகழ்ச்சி என்றே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக நம்முடைய குழலி மீடியா டாக்ஸ் வழியாக கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் என்று சொல்வதை விட வருந்துகிறோம் என்று சொல்லலாம். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களே என்று வருந்துகிறோம் என்று சொல்லலாம். சிவாஜி கணேசனை போன்ற ஒரு நடிகரை உலகம் பார்த்ததில்லை. அந்த நடிகரை கேலியும் கிண்டலும் செய்துதான் உங்கள் நிகழ்ச்சிகள் வெற்றி பெற வேண்டுமா? யோசித்து பாருங்கள். தவறுக்கு நீங்கள் வருந்தியே ஆக வேண்டும். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை. தவறுக்கு துணிந்த மனிதன் பிறரை கேலி செய்கிறான். கேலி செய்யக்கூடியவர்கள், கிண்டல் செய்யக்கூடியவர்களை எல்லாம் நாம் மன்னிப்போம். நிச்சயமாக அவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன். சிவாஜி கணேசனின் ஒரு முக அசைவுக்கு ஈடாகுமா உங்கள் முக அசைவு? அவர் செய்ததை நீங்கள் செய்தால் ஒரு மயில் செய்ததை குரங்கு செய்தது போலாகிவிடும். நிச்சயமாக அப்படிப்பட்ட மனிதர்களை புண்படுத்தாதீர்கள், அவர்களின் ரசிகர்களை காயப்படுத்தாதீர்கள் என்ற வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். எப்படி இருந்தது நிகழ்ச்சி என்பதை உங்கள் கருத்துகள் வாயிலாக, கமெண்ட்டுகள் வாயிலாக பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மறக்காமல் நம்முடைய அற்புதமான இந்த குழலி மீடியா டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த பாடலை போல் வேறு என்னெல்லாம் பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும், இந்த பாடலில் உங்களுக்கு பிடித்த வரி எது என்பதையெல்லாம் கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வெல்க தமிழ்.